இன்றைக்கி டாஸ்க்கு அப்படின்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது போர் அடிக்கிற வேலையை பார்க்குறோம். இன்றைக்கி உருப்படியாக ஒரு வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் தொட்டியை க்ளீன் பண்ணலான்னு ஆரம்பித்தேங்க. என் மீன் தொட்டி இவ்வளோ கலராக இருக்கிறத இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ அழுக்காக இருக்குங்கிற ஃபீல் இல்லை. ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, தண்ணி கலர் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, கடவுளே குப்பைக்குள்ளே போய் மீனை போட்டு இவ்வளோ நாள் வளர்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு, வேறு வேலை அந்த மாதிரி ப்ரெஷரில் க்ளீன் பண்ணுறதே மறந்துட்டேன். சரி, இன்றைக்கி இதை உருப்படியாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். இவங்கள நான் ரொம்ப நாள் கழித்து வெளியே எடுக்கிறேன்னா, ஐயோ யாரோ நம்மளை கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ரொம்ப பாடாப்படுத்திடுச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் பத்திரமா இன்னொரு இதுக்கு மாற்றிட்டு, கல் தனியாக, தொட்டி தனியாக, மோட்ரு தனியான்னு எல்லாத்தையும் பக்குவமாக பொறுமையாக உட்காந்து க்ளீன் பண்ணி மறுபடியும் மாற்றினதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த மீன் தொட்டியவாமா நீ இந்த கலரில் வச்சுருந்த அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு. ஏங்க நானே ஃபீல் பண்ணாங்க பார்த்த உடனே. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. இவ்வளோ அழகான மீன் தொட்டியோ நம்ம இவ்வளோ அழுக்காக வச்சுருந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மோசமாக வச்சுருந்தேன். சரி, ஓகே, வேலை ப்ரெஷரையும் தாங்க முடியல. இதுக்கு நடுவில் இவங்களை எப்படி நான் கவனிக்கிறது? சரி, இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும், முடிச்சிடலான்னு முடிச்சாச்சு. சரி, மீன் தொட்டியை கழுவிக்கிட்டே நம்மளோட ஸ்பீக்கிங் ஆரம்பிப்போமா? அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிமா. அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனைனா தாராளமாக வளன்னு பேசி டைமை ஓட்டிக்கிட்டு நீ நல்ல தெளிவாக பேச முடியும். உன் பிரச்சனையை உன்னால் என்றைக்காவது சரியான முறையில் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி நீங்கள் யார்கிட்ட கேட்டு பாருங்களேன். ஆக்சுவலி யாராலையுமே அதுக்கு பதில் சொல்ல முடியாது. என்ன பிரச்சனைனாலும் வரட்டும், நமக்குன்னு ஒன்று வரும்போது மூளை வேலை செய்யாது. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அந்த இடத்துல அவன் முட்டாள் தான். அவனால் அவன் பிரச்சனையை ஹேண்டில் பண்ண துளி கூட தெரியாது. என்ன பண்ணுறது? யாராவது ஐடியா கொடுக்க மாட்டாங்களா? யாராவது நான் இருக்கேன்னு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்களா? யாராவது இந்த பிரச்சனை நமக்கு பதிலாக தீர்த்து வச்சிட மாட்டாங்களா? இப்படிங்கிற சின்ன சின்ன அவநம்பிக்கையிலும் பெரிய பேராசையுடனும் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த மறக்காதீங்க, அட்வைஸ் இன்க்ளூடிங் மீ ஈஸியாக இப்போ யூடியூப்பில் நான் அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு பண்ணுற எல்லா அட்வைஸும் நானும் ஃபாலோ பண்ணுறான்னு கேட்டால் பெரிய சந்தேகம்தான். என்னால் ஃபாலோ பண்ண முடியாத விஷயத்த கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நான் அட்வைஸ் கொடுத்துட்ருக்கேன். ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க, உங்கள் சுய புத்திக்கு நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு தெரியுது அப்படின்னா அது தப்பு தான். அது யார் சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, அது தப்பு தான். உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சும் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய விளைவுகளை நீங்கள் முழுசாக அனுபவிக்கணும். அதுக்கு வேறு யாரையும் ப்ளேம் பண்ண ஆரம்பித்து வேறு யார் மேலே பழியை தூக்கி போட்டு தப்பிக்க முயற்சி பண்ணிங்கன்னா அந்த இடத்துலையும் நீங்கள் முட்டாளாக தான் ஆகிறீங்க. ஏன்னா அவ்வளோ நாள் அவங்களும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த நம்பிக்கை நீங்கள் இழக்கிறீங்க பட்சத்தில் இந்த இடத்துல நீங்களும் முட்டாளாக தான் ஆகிறீங்க. அப்புறம் இன்னொரு ரக மனுஷங்க இருக்காங்க. அதாவது அவன் உன்னை பற்றி இப்படி சொல்லிட்டான், அதனால் நீ இப்படி தான் அப்படின்னு இன்னொருத்தங்க சொல்கிற பேச்சை வச்சு, கருத்தை வச்சு அவங்க இப்படி தான் அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்கள, அந்த இடத்த தான் நீங்கள் மிகப்பெரிய முட்டாளாகிறீங்க. நம்ம லைஃப்பில் எவ்வளோ மனுஷங்களை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஆனால் ஒரு சில மனுஷங்களை லைஃப் ஃபுல்லாக ஒவ்வொரு இன்ச்சாக அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சு வச்சுருந்துருப்போம். ஆனால் அதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்லை. அவன் இவனை பற்றி அப்படி சொல்லிட்டான், அவன் சொன்னது தான் உண்மையாக இருக்கும், அவன் ரொம்ப அவன் போய் பேச மாட்டான், அதனால் இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் மற்றவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்கள நீங்கள் கெட்டவங்களாக பாவிக்க ஆரம்பிக்கும் போது தான் ஒரு நல்ல உறவை ஃபஸ்ட்டு இழக்கிறீங்க. கரெக்டாக? ஏன்னா இவங்களுக்கு மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்கல்ல, யார் என்ன சொன்னாலும் இவங்க நம்மளை நம்புவாங்க, இவங்க நமக்காக நிற்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை வச்சுருந்துருப்பாங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் உடைக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இழக்க போகிறது அந்த உன்னதமான மனுஷனை மட்டும்தான். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு அந்த மனுஷனை பற்றி என்ன ஃபீல் ஆகுதோ, மனசு என்ன சொல்லுதோ அது மட்டும்தான் உண்மை. அதுக்காக நான் கெட்டவனை போட்டு நல்லவன் நம்பிக்கிட்டு இருந்தால் நல்லவனமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
நான் அதை சொல்ல வரல. உங்கள் ஆள் மனசுக்கு இவங்க நல்லவங்க அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியும். நீங்கள் என்ன தான் நம்பினாலுமே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இவங்கள பற்றி தப்பாக நினச்சிட்ருக்கோமோ, ஒருவேளை இவங்க கெட்டவங்களோ அப்படிங்கிற யோசனை கண்டிப்பாக யார் மேலேயாவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படிப்பட்ட மனுஷங்களை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். இந்த உலகத்தில் நிஜமான அன்போட எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு சில பேர் தான். அதுலேயும் சில பேர் பாதி பாசம் பாதி வேஷம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்மளை சுற்றி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்க சொல்கிற கருத்தை வச்சு நீங்கள் யாரையும் கெஸ் பண்ணி இருக்கிற ஒருத்தவங்களையும் இழந்து போயிடாதீங்க. லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் சந்தோஷம். அதுக்கு காரணமானவங்க ஒரு சிலராக தான் இருப்பாங்க. அவங்கள லைஃப் ஃபுல்லாக நம்ம கூட வச்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் தானே. அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க கெட்டவங்களாக தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற யோசனையை நீங்களே கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆளையும் இழந்துட்டு அனாதையாக நிற்காதீங்க. பார்த்தீங்களா, இந்த மீன் தொட்டியை நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இதில் காமிச்சேன். அது என்ன கலரில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இப்போது அது எவ்வளோ ப்யூராக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மீன் தொட்டி இந்த கலர்லாம் பார்த்தப்போ தான் ஃபீல் ஆச்சு. இந்த விஷயத்த கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். உங்கள் மனசில் நிறைய அழுக்கு, மற்றவங்க ஏற்றுற தேவையில்லாத சுமை, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு குப்பை மாதிரி என் மீன் தொட்டி முதல்ல எப்படி இருந்துச்சோ அப்படி தான் நீங்கள் வச்சுருந்தீங்க. ஆனால் உங்கள் மனசு தெளிவாக உண்மையான அன்பு யார், பொய்யான அன்பு யார், யார் நம்மகிட்ட நடிக்கிறாங்க, இப்படி பல கேள்விக்கு பதில் தேடி பதிலையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் லைஃப் இந்த மீன் தொட்டி மாதிரி அவ்வளோ அழகாக கிளியராக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? நம்ம மனசு இவ்வளோ சுத்தமாக நம்ம ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பல பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். என்னோடய எல்லா வீடியோலையும் நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை தான் புரிய வைக்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். சந்தோஷமாக இருக்க உங்கள் எல்லாருக்கும் முழு உரிமை இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும். நான் அவன் சொன்னான் இவன் சொன்னான் இது என் நிம்மதி கெடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் நான் பண்ணுறேன் இப்படின்னு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம்டாக அது உங்கள் லைஃபு உங்கள் சந்தோஷம் ரெண்டையுமே அழிச்சிரும். இந்த மோட்ரு கூடுதலாக ஆகிற கரைகளை உள்வாங்கிட்டு சுத்தப்படுத்திட்டோம். இதுதான் நம்ம மூளையும் மனசும். நம்ம மனசு ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லும், மூளை இதான் கரெக்டுன்னு சொல்லும். ஆனால் இது ரெண்டையும் கூடயும் போட்டி போட்டு நம்ம எதை செய்கிறோங்கிறது தான் விஷயமே. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. ஆனால் உங்கள் சந்தோஷம் அடுத்தவங்களை பாதிக்காத வரைக்கும் அது ஒரு நல்ல சந்தோஷம்தான். ஸோ இதுக்கப்புறமாவது இந்த மீன் தொட்டி மாதிரி சுத்தமாக நம்ம மனசை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழி என்ன, அந்த வழி எங்கே கிடைக்கும், என்ன பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியாச்சு இது வரைக்கும், அது வரைக்கும் போதுமானது. இதுக்கப்புறமாவது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு தேடுவோமா? நம்ம சிரித்து நம்ம சந்தோஷத்துக்கு என்ன காரணம், நம்ம எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருப்போம்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தப்பான முடிவுக்குள்ளேயும் போகாதீங்க. உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் மொத்த சந்தோஷத்தையும் இழந்துட்டுருக்கீங்க. இந்த உலகம் ரொம்ப சின்னது. ரீசெண்டாக நீ ஏன் நான் ஒரு டைலாக் கோபிநாத் சொன்னார்னா ஒருக்கா, இந்த உலகம் ரொம்ப பெருசுமா, உன் சந்தோஷம் செதறி கிடக்கு. இத்தினோண்டு லவ்ங்கிற விஷயத்துக்குள்ளேயோ ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளேயோ உன்னை நீயே அடக்கிக்கிட்டு உன் சந்தோஷத்தையும் அழிச்சிக்கிட்டு உட்காராத. வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ். எவ்வளோ ஓட முடியுமோ, எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ சந்தோஷமாக இரு. 1000 பிரச்சனை இருக்க தாங்க செய்யும். பிரச்சனை இல்லாமல் நம்ம என்றைக்கு இருந்திருக்கோம்? எல்லா பிரச்சனையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பார்த்து பண்ணுவோமா? இன்றைக்கி பிரச்சனை வந்தால் நாளைக்கும் பிரச்சனை வரதான் போகுது. கடவுள் நம்மளை வச்சு சேர்ந்து முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கு நடுவில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி? அதை யோசிக்கிறது தானே புத்திசாலிதானம். ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா கஷ்டம் முடிஞ்சிருமா? சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுக்காத வரைக்கும் உங்களை நோக்கி அந்த சந்தோஷம் வரவே வராது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வளன்னு பேசி ரொம்ப உங்களை குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அது நிஜமாகவே என்னை மோட்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கு. இவ்வளோ சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு சத்தியமாக நான் நினச்சதே கிடையாது.
யாராவது ஒருத்தங்க நம்ம பேசுகிறத கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கம் மட்டும்தான் எனக்கு இருந்ததே தவிர, நான் இதில் ஜெயிப்பேங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த விஷயத்தை ஆரம்பிக்கலை. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ சப்ஸ்கிரைப், இவ்வளோ வியூஸ்ன்னு எனக்கு கிடைக்கும்போது, நான் எதையோ ஒன்று சாதிச்சிட்டேன், எதுலேயோ ஒன்று ஜெயிச்சிட்ருக்கேங்கிற ஒரு நம்பிக்கையும், என்னை சுற்றி இத்தனை மனுஷங்க நான் பேசுகிறத கேட்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.